நான் சாகவில்லை. கந்தர்வராஜனே, உனது காதலில் உண்மை இல்லை என்று தோன்றுகிறதே. நான் உயிரோடு இருக்கிறேன். கந்தர்வராஜா, கந்தர்வராஜா. பிராப்தி, பொறுமையாக இரு பிராப்தி. உனது முறை இப்போது அல்ல, இப்போது எனது முறை. முட்டாள் கந்தர்வனே, உனக்கு இது கூட தெரியாத கடவுள் கம்சனை யாராலும் கொல்ல முடியாது என்று உனக்கு விளையாட்டாக ஒரு வாய்ப்பளித்தேன். ஆனால் அதற்குள் உன்னை காதலியை காக்க வந்த கடவுளாக நினைத்துக் கொண்டாய். காதலை காக்க வந்த கடவுளே, இப்போது உனது உயிரை நீ காப்பாற்ற வேண்டுமானால் கூறு, கடவுள் கம்சன் வாழ்க என்று கூறு. நான் மரணித்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதர்மத்திற்கு வாழ்க என்று ஒருபோதும் கூற மாட்டேன். நான் உன்னை கொல்லப் போவதில்லை, ஒரு புது வாழ்வு தரப்போகிறேன். அந்த வாழ்விலே நிறைந்த காதல், தர்மம் மற்றும் உண்மை இவை யாவுக்கும் எந்த இடமும் கிடையாது. நான் அளிக்கப் போகும் வாழ்விலே நீ மீண்டும் மீண்டும் கூறுவாய், கடவுள் கம்சன் வாழ்க, கடவுள் கம்சன் வாழ்க, கடவுள் கம்சன் வாழ்க, கடவுள் கம்சன் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா, கண்ணா, இது என்ன இன்று புது அலங்காரத்துடன் வந்திருக்கிறாய்? அம்மா, ஏன் இந்த அலங்காரம் நன்றாக இல்லையா? மிகவும் நன்றாக இருக்கிறது, அதனால் தான் கேட்கிறேன். எனது கண்ணனுக்கு யாருடைய கண்திருஷ்டியும் படக்கூடாது. சரி, இப்போது உணவருந்தவா. சரி அம்மா, ஆனால் முனிவர் கர்காச்சாரியர் சொல்லியிருக்கிறார், நாம் உணவிற்கு முன்பு இறைவனை நினைக்க வேண்டும் என்று. சரி, நீ முதலில் மந்திரத்தை சொல், பிறகு உணவருந்தவா. சரியா? ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. என்ன கண்ணா, இது என்ன புதிய மந்திரம்? நந்தராணி, இது உணவு உண்பதற்கு முன் உச்சரிக்கும் மந்திரம் அல்ல, ஞாபக மறதியை போக்குவதற்கான மந்திரம். இதை கண்ணனே என்னிடம் சொன்னான். இப்பொழுது பாருங்கள், இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் என்னோட ஞாபக மறதி வியாதியை குணமடைந்து விட்டது. அடடா தாமு மாமா, தாம் மறுபடியும் மறந்து விட்டீர்கள். இது ஞாபக மறதியை போக்கும் மந்திரம் அல்ல, உணவு உண்பதற்கு முன் உச்சரிக்கும் மந்திரம் இது. ஓம் நமோ பகவதே மகாபல் பராக்கிரமாய ருத்ர அவதார ஸ்வாஹா. கண்ணா, மந்திரத்தை சொல்லிவிட்டாய் அல்லவா? இப்பொழுது இங்கு வா, என்னிடம் வா. நந்தராணி, ஓ நந்தராணி. நீ கண்ணனுக்கு உணவு பரிமாறு. கண்ணா, இங்கு வந்து அமரு. இதுதான் சரியான சமயம். அனைவரும் இங்குதான் இருக்கிறார்கள். தவிர உணவு அருந்தும் போது யாரும் எழுந்து போக மாட்டார்கள். நான் இப்பொழுதே கண்டுபிடித்தாக வேண்டும், இவர்களில் யார் கம்சன் மாமா அனுப்பி வைத்த அசுரர்கள் என்று. அப்பா, நான் தங்கள் அனைவருக்கும் புல்லாங்குழல் இசைக்கட்டுமா? என்ன விஷயம் கண்ணா?
முதலில் புனிதமான அலங்காரம், பின்பு புனிதமான மந்திரம், அடுத்தது புல்லாங்குழல் இசையா? என்ன விஷயம்? ஒன்றுமில்லை அப்பா, தங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துவது மட்டும்தான் என் நோக்கம். சொல்லுங்கள் அப்பா, நான் புல்லாங்குழல் இசைக்கட்டுமா? சரி கண்ணா, உன் அம்மா திரும்பி வரும் வரை நீ புல்லாங்குழலை இசைக்கலாம். இதென்ன எனக்கு என்னமோ செய்கிறது. இந்த புல்லாங்குழலின் இசையின் காரணமாக எனது முகம் மாறுவது போல் தோன்றுகிறதே. பிள்ளைகளை, ஏன் இந்த மௌனம்? ஏதாவது பேசுங்கள். மகளே ராதா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? மாமா, நீங்கள் கவனிக்கவில்லையா? நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கண்ணனை பர்சானாவிற்கு அழைத்து வரும் உபாயத்தை யோசிக்காத வரையில் நீங்கள் இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. ஆனால் ராதா மகளே. மாமா, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் ஒரு பசுக்கள் இருக்கின்றன. எனது வேலையை நீங்கள் முடித்துக் கொடுக்காமல் நீங்கள் எந்த வேலைக்கும் செல்லக்கூடாது. தோழிகளே, வாருங்கள். ராதா, கூறிவிட்டு செல். நான் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே இருப்பது? ராதா, ஆனால் உனது உபாயத்தை இன்னும் சொல்லவில்லையே. நாம் கண்ணனை பர்சானாவிற்கு எவ்வாறு அழைத்து வருவது? அதை நான் ஏன் உனக்கு சொல்ல வேண்டும்? எனது உபாயத்தை நிறைவேற்றும்பவரிடம் தான் எனது உபாயத்தை சொல்வேன். அதாவது என் மாமாவிடம். மாமா, நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், கேளுங்கள். கண்ணனின் வீட்டிற்கு சென்று இந்த இரவை அழைத்து வந்து விடுங்கள். சரியா மாமா? முடிந்தது. ராதா, ராதா, நீ அப்படி என்ன சொல்லிவிட்டாய்? மாமா மூச்சை அடைந்து விழுந்து விட்டாரே. அதுதான் நான் யோசித்த விஷயத்தை தான். கண்ணனை பர்சானாவிற்கு அழைத்து வரும் உபாயத்தை தான். அவ்வளவுதான். இந்த கண்ணன் இப்படியே புல்லாங்குழலை இசைத்துக் கொண்டிருந்தால் என்னுடைய நிஜம் அனைவரிடமும் வெளிப்பட்டு விடும். எனக்கு எனது உடல்நிலை சரியில்லாதது போல இருக்கிறது. தாம் அனைவரும் அனுமதித்தால் சற்று நேரம் கழித்து உணவு உண்கிறேன். அப்படியாகட்டும். கண்ணா, எனக்கு யாரையும் அழிக்க விருப்பமில்லை. ஆனால் நான் என் சுயரூபத்திற்கு வரும் பட்சத்தில் இந்த நந்தகோபரின் முழு பரிவாரங்களையும் அழித்தாக வேண்டும்.
கண்ணா, என்ன நடக்கிறது இங்கே? நான் உன்னை உணவருந்ததானே சொன்னேன். ஆனால் நீயோ தொழுவத்தில் இருந்த மாடுகளை இங்கு வர வைத்து விட்டாய். மாடுகளா? அம்மா, இந்த மாடுகள் இங்கே எப்படி வந்தது அம்மா? அப்படியா? எனக்கு அது நன்றாக தெரியும். இந்த அலங்காரம், அந்த மந்திரம், இந்த புல்லாங்குழல் இசை, இதுவெல்லாம் எதற்காகவென்று. நீ உணவருந்தாமல் தப்புவதற்காக தானே. ஆனால் உனக்கு உணவு கொடுக்காமல் நான் விட மாட்டேன். வா என்னுடன். இங்கேயே இரு, நான் உனக்கு உணவு எடுத்து வருகிறேன். இந்த அம்மா இருக்கிறாளே, எனது உணவு நேரத்தை சற்று தள்ளி வைத்திருந்தால் நிச்சயம் நான் அந்த அசுரனை கண்டுபிடித்து இருப்பேன். இனியும் நான் அதிக நேரம் இங்கு தங்கியிருக்க முடியாது. எனது சுயரூபம் அனைவருக்கும் தெரிவதற்குள் நான் எப்படியாவது பலராமனை மதுராவிற்கு அழைத்துச் சென்றாக வேண்டும். பலராமா, நீ யாரிடமும் எதுவும் சொல்லவில்லையே? ஏன் சலங்கை? நானும் எனது அப்பாவை சந்திக்க செல்கிறேன். மற்றவர்களிடம் சொல்லிவிட்டு செல்வதற்கு என்ன அவசியம் வந்தது? யாரும் நம்மை பார்ப்பதற்கு முன் இங்கிருந்து செல்லலாம். பலராமண்ணா, வந்து விட்டான் பலராமனின் நலம் விரும்பி. நான் பலராமனை எங்கும் செல்ல விட மாட்டேன். அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. நான் எப்பொழுதும் அவருடனே இருந்தாக வேண்டும். கண்ணா, நீ இன்னும் உறங்கவில்லையா? இல்லை பலராமண்ணா, எனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லை. ஏன் என்று கேளுங்களேன். ஏனென்றால் இன்றுதான் எனக்கு புரிந்தது, தாம் பலசாலி மட்டுமல்ல, மாறாக ஞானியும் கூட என்று. அதனால் தாமிடம் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. கண்ணா, எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நீ உண்மையாக பேசுகிறாயா அல்லது வேடிக்கையாக பேசி குறும்பு செய்கிறாயா? பலராமண்ணா, நான் உண்மைதான் சொல்கிறேன். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் தங்களுடனே இருந்து தமது ஆணையை நான் நிறைவேற்றுவேன். கண்ணா, எனக்கு மகிழ்ச்சிதான். தாமதமானாலும் நீ உனது பலராமன் அண்ணனை நன்றாக புரிந்து கொண்டாயே. ஆனால் இப்பொழுது நான் ஒரு அவசர வேலையாக வெளியே சென்று கொண்டிருக்கிறேன். வந்து உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ என்ன செய்ய வேண்டும் என்று. செல்லலாம் சலங்கை. பலராமண்ணா, பலராமண்ணா, தாம் புரிந்து கொள்ளவில்லை. நான் அனைத்தும் தங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் இன்று முதல் தாம் எங்கு செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நானும் வருவேன். அது மட்டுமல்ல, இனிமேல் தாம் ஓய்வெடுத்தாலும், குளிக்க சென்றாலும், உணவு அருந்தினாலும் எல்லா இடத்திலும் நான் உங்களுடனே இருப்பேன். ஆனால் கண்ணா, அது எப்படி சாத்தியமாகும்? கண்ணா, இது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவ்வளவுதான். இப்பொழுது பலராமனையும் கண்ணனையும் ஒன்றாக பிடித்தாய்விட்டது. எனது பாதையின் மிகப்பெரிய தடைக்கல் இந்த பலராமனின் பலம் அல்ல, மாறாக கண்ணன் தான். இப்பொழுது பலராமனும் அவரது இந்த தம்பியும் ஒவ்வொரு கணமும் ஒன்றாகவே இருக்க போகிறார்கள். அவர்கள் எல்லா வேலையையும் ஒன்றாக தான் செய்ய போகிறார்கள். என்ன பலராமண்ணா? கண்ணா, நீ என்னை இந்த அளவு நேசிக்கிறாயா? ஆம் பலராமண்ணா, இதை விட அதிகமாக. இப்பொழுது வாருங்கள் பலராமண்ணா, தமது அவசர வேலையை முடித்துவிட்டு வருவோம். ஆம் சலங்கை, இப்பொழுது கண்ணனும் நம்முடனே வருவான். இந்த கண்ணன் நம்முடன் வந்தால் நான் தீட்டி வைத்த திட்டம் அனைத்தும் பாழாகிவிடுமே. தோழா சலங்கை, என்ன யோசிக்கிறாய்? வா போகலாம். அது நான் மறந்தே போய்விட்டேன். நான் மாடுகளுக்கு தீனி வைக்க வேண்டியிருக்கிறது. சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் சென்று வருகிறேன்.
நினைவிருக்கட்டும், உன் தந்தையை பார்க்க போகும் விஷயத்தை யாரிடமும் சொல்லாதே. பலராமண்ணா, சலங்கை தன் காதில் சொன்னதை எனது காதில் தாங்கள் சொல்லுங்கள். அப்பொழுதுதானே தங்களிடம் நான் கற்றுக்கொள்ள முடியும். கண்ணா, எல்லாவற்றுக்கும் முன் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். மற்றவருடைய அந்தரங்க பேச்சுகளை எப்போதும் நீ கேட்க கூடாது. தாம் சொல்வதும் சரிதான் பலராமண்ணா. இப்பொழுது செல்வோம். ஹே மாயக்கண்ணா, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய். ஆனால் உன் பலராமன் அண்ணனை நீ காப்பாற்றவே முடியாது. இங்கே நீ ஓய்வெடுப்பாய், அங்கே நான் பலராமனுக்கு நிரந்தர ஓய்வை கொடுத்து விடப் போகிறேன். கண்ணா கண்ணா, நான் உறங்கும் போது அடிக்கடி புரண்டு படுப்பது என் வழக்கம். ஆனால் உனது இந்த கட்டு என்னை புரண்டு படுக்காமல் செய்கிறது. ஏன் இந்த கட்டை உறங்கும் பொழுது கூட அவுக்க கூடாதா கண்ணா? பலராமண்ணா, எனது விருப்பமும் அதுதான். அதாவது நீங்கள் புரண்டு புரண்டு படுத்து உறங்குவதில். ஆனால் இந்த கட்டு உங்களுக்கு இல்லை, என்னை தடுப்பதற்காக. உன்னை தடுப்பதற்காகவா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை கண்ணா. பலராமண்ணா, இரவில் என் மனம் அம்மா மற்றும் வெண்ணையின் பால் மீது ஓடுகிறது. தாமே சொல்லுங்கள், நான் உறக்கத்தில் தம்மிடம் இருந்து விலகி சென்று விட்டால் பிறகு தம்முடன் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு எப்படி நிறைவேறும்? பலராமண்ணா, தமக்கு இந்த கட்டு சிரமம் படுத்துகிறது என்றால், என்னை தங்கள் அருகில் வைத்துக் கொள்ள உங்களுக்கு விருப்பமில்லை என்றால், நான் இந்த கட்டை இப்பொழுதே அவிழ்த்து விடுகிறேன். கண்ணா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? நான் உனது மூத்த சகோதரன். உனக்காக ஒரு இரவு என்ன, வாழ்க்கை முழுவதும் என்னால் புரண்டு படுக்காமல் உறங்க முடியும். அது மட்டும் இல்ல, நீ என்னுடன் இருக்கும் பொழுது எனது கஷ்டங்கள் யாவும் தானே நீங்கி விடுகின்றன. இருவரின் அன்பும் பிரமிக்க வைக்கிறது. சகோதரர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்திரனே, திரேதாயுகத்திலும் சேஷ அவதாரமான லக்ஷ்மணன் தனது பிரபு ராமர் மீது இது போலத்தான் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்டிருந்தார். தாம் சொல்வது உண்மைதான் தேவரிஷி. ஆனால் இந்த சகோதரர்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பிற்கு என்ன அர்த்தம்? நாராயண நாராயண. வருணதேவரே, பிணைப்பினால் தான் குடும்பம் அமைகிறது. குடும்பத்திலிருந்து இந்த உலகம் அமைகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களும் இது போன்று இருந்தால் இந்த உலகம் எப்பொழுதுமே அன்பும் அமைதியும் பெற்றிருக்கும். நாராயண நாராயண. பலராமண்ணன் வயிறு நிறைய சாப்பிடுவார், விருப்பப்படி உறங்குவார். ஆனால் ஆபத்து எப்பொழுதும் உறங்குவதில்லை. அது எப்பொழுதும் எங்கிருந்து வேணாலும் வரலாம். அதனால் நான் பலராமண்ணன் மீது ஒரு கண் வைத்து இருக்க வேண்டும். தாதா தின்னா தினக்கு தினக்குதா. இரண்டு சகோதரர்களின் அற்புதமான பாசக்கதை. கண்ணா, உன் அன்பு அண்ணன் பலராமனுடன் சிறிது நேரம் நன்றாக உறங்கிக்கொள். ஏனென்றால் நீ உறங்கியவுடன் பலராமனை நான் அனுப்பி வைக்கப் போகிறேன், அந்த யம தர்மராஜனுடன்.